بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுக்மு ஸலாத்தில் வித்ரு தொழுகையின் சட்டம் என்ன? ஹல்ஹு வாஜிபுன் அவு சுன்னத்துன், வித்ரு தொழுவது கட்டாயமா அல்லது சுன்னத்தா? அதிலே குனூத் ஓதுவது கடமையாகுமா? துவா ஓதி முடிந்ததற்கு பின்னால் முகத்திலே கையை தடவுவது மார்க்கமா என்பது சம்பந்தமாக முதலாவதாக ஸலாத்துல் வித்ரி ஹுக்மு ஸலாத்துல் வித்ரி சுன்னத்துன் முஅக்கதத்துன், வித்ரு தொழுகையாகிறது கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கும். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் பில்லைல் வித்ரன், உங்களுடைய தொழுகையின் கடைசியை இரவிலே உங்களுடைய தொழுகையின் கடைசியை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் வித்ரன். அப்போ இரா காலத்திலே தொழுகின்ற தொழுகையின் கடைசி வித்ராக இருக்க வேண்டும், வித்ராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய ஹதீஸ் புகாரியிலே 998, முஸ்லிமிலே 751வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வித்ரு தொழுகையின் நேரம் எது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மின் ஸலாத்தில் இஷா தொழுகையிலிருந்து ஆரம்பமாகிறது. யாராவது இஷாவை மகரிபோடு பிரயாணிகள் ஜம்மு தக்தீம் செய்தால் இலா துலுல் ஃபஜ்ர், இஷா தொழுகையிலிருந்து ஃபஜ்ர் வரை வித்ரு தொழுவது, ஃபஜ்ர் உதயமாகும் வரை வித்ரு தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு செய்தாலும் கூட அந்த மகரிபோடு இஷாவை மகரிபோடு சேர்த்து தொழுதாலும் கூட இஷா தொழுகைக்கு பின்னால் வித்ரு தொழுது கொள்ளலாம். அதுதான் அவருடைய நேரம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எஜ்அலுல் இன்சான் ஆஹிர ஸலாத்திஹி மினல் லைல், ஒரு மனிதன் வித்ரு தொழுகையை அவனுடைய தொழுகையின் கடைசியாக இரா காலத்திலே ஆக்குவது யாரென்றால், மிம்மன் யகூமு ஃபி ஆஹிரில் லைல், இரவின் பிந்திய பகுதியிலே எழும்புவதிலே உறுதியாக உள்ள நம்பிக்கை உள்ள ஒருவர் அவருடைய தொழுகையின் கடைசியை வித்ராக ஆக்கிக் கொள்வது, வித்ரு தொழுகையை இரவின் கடைசி வரை பிற்படுத்துவது என்ற செய்தியோடு, இரவின் பிந்திய பகுதியிலே எழும்புவதற்கு நம்பிக்கை இல்லாத உறுதி இல்லாத ஒருவர் அவர் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழலாம் என்ற செய்தியையும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸா அபா ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மரணசாச அறிவுறுத்தல் செய்தார்கள். அய்யூத்திர கபல யனாம, தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுது கொள்ளும்படி அவருக்கு நபிகளார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகளார் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொல்வதிலே உலமாக்கள் சொன்னார்கள். அபா ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூ ஹுரைரா அவர்கள் கான ஸஹர் அவ்வல் லைலி, இரவின் ஆரம்ப பகுதியிலே அவர்கள் கண் விழித்திருந்து நபிகளாருடைய ஹதீஸை அவர்கள் மனனம் செய்வார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இரவின் பிந்திய பகுதியில் எழும்புவது சிரமமாக கஷ்டமானதாக இருக்கும் என்பதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுது கொள்ளும்படி அபூ ஹுரைராவுக்கு நபிகளார் பணித்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல் குனூத் ஃபில் வித்ரு தொழுகையிலே குனூத் ஓதுவது ஃபலைஸ பிவாஜிபின், கட்டாயமான ஒரு கடமை அல்ல. வல்லது எம்பகையில் இன்சான் அல்லா இதாவி மாலை, ஓதுகின்ற ஒரு மனிதன் தொடராக அதை செய்யாமல் இருப்பது அவசியமாகும். சில நேரங்களிலே குனூத் ஓதுவது, சில நேரங்களிலே ஓதாமல் விட்டு விடுவது. அடுத்ததாக பசுல் வஜ்ஹி பில் யதைனி பஅத துஆ, பிரார்த்தனையின் பின்னால் இரு கையையும் முகத்திலே தடவுவது மசூஜ் செய்வது சம்பந்தமாக சில உலமாக்களுடைய கருத்தின்படி இன்னஹு பித்அத்துன், அது ஒரு நூதனமான செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் லிஅன்னல் அஹாதீஸல் வாரிதா ஃபீஹி ضعீஃபத்துன், அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ்கள் எல்லாம் விலையினமானது. அபூதாவுதிலே திருமதியிலே வந்திருக்கின்ற ஹதீஸ் எல்லாம் விலையினமானதாக இருப்பதனால
வித்ரு தொழுகையிலே குனூத் ஓதுவது பித்அத் என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள். வித்திரு தொழுகையிலே கையை உயர்த்தி ஓதுவது, ஆனால் கையை உயர்த்தி ஓதினாலும் கூட இரு கையையே முகத்திலே தடவாதிருப்பது, ஏனென்றால் அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ் எல்லாம் விலையினமானதாக இருக்கும். உல் ஹதீஸ் சஹீஹ் அல் வாரிதானி நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாரை தொட்டும் வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்கள் ஆகிறது. ஃபித்வாஹி நபிகளாருடைய பிரார்த்தனையிலே அன்னஹு இதா அரஃபா யதைஹி, அவர் இரு கையை உயர்த்தினால் ஃபைன்னஹு லா யம்ஸஹு பிஹா வஜ்ஹஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் துவா முடிந்ததும் முகத்திலே அதை அவர்கள் தடவ மாட்டார்கள் என்பதுதான் சஹீஹான ஹதீஸ் என்று வந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் தடவாமல் இருப்பது மிக சால சிறந்தது. சில உலமாக்கள் இன்னல் மஸ்ஹ சுன்னத்துன், அவர்கள் முகத்திலே தடவுவதை சுன்னா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட ஹதீஸ் அந்த லைஃபான விலையினமான ஹதீஸ். அந்த ஹதீஸை வலுப்படுத்தக்கூடிய பல சிலதை வலுப்படுத்தக்கூடிய பல ஹதீஸ் வந்திருப்பதனால அந்த ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக எடுத்து முகத்தை தடவுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த மஸ்லாவிலே மஸ்ஹுல் வஜ்ஹி பஅத துஆ லைஸ பி சுன்னா, பிரார்த்தனைக்கு பின்னால் முகத்தை தடவுவது அது நபி வழி அல்ல. இருந்தாலும் மன் மஸ்ஹ, யாராவது ஒருவர் பிரார்த்தனையை முடித்து முகத்திலே தடவினால் அது அவர் மீது நிராகரிக்கப்பட மாட்டாது. யாராவது விட்டாலும் கூட ஃபலா யன்குரு அலைஹி, அவர் மீது நிராகரிக்கப்பட மாட்டாது. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் மற்றவரை விமர்சிக்காமல் லைஃபான ஹதீஸு அது பல வகையிலே பல வழிகளிலே வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். சஹீஹான ஹதீஸை நாங்கள் அமலுக்கு எடுத்திருக்கின்றோம். ஆகவே சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் மஸ்ஹு செய்வதை விட்டுவிடலாம். சில வேளைகளிலே மஸ்ஹு செய்வதன் தவறில்லை என்ற கருத்தை உலமா பெருந்தகைகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.